கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அதனாலதான் ஆண்டவர் ஹிப்போக்ரஸின்னு சொல்ற வார்த்தைக்கு அப்படி இருச்சுடா சிங்க மாதிரி நிக்கிற மாயக்காரரே மாயக்காரரே மாயக்காரரே. விபச்சாரத்துல விழுந்து போய் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டவளை பார்த்து கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லல. லிசன், கையும் மெய்யுமா விபச்சாரத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்து போட்டாங்க. Jesus was very gentle and soft with that lady. ஆயக்காரனுடைய தலைமை ஊர் முழுவதும் தெரியும், லஞ்ச பேர் வழி. இந்த மனுஷனோடைய தங்க போறாருன்னு ஊருக்காரனே சொல்றான். அந்த ஆயக்காரனை பார்த்து நீ இப்படி அநியாயக்காரனா இருந்தன்னு சொல்லவே இல்லை. சகைவே உன் வீட்டுல இறங்கணும். He didn't condemn him at all. Listen, பட் மாயக்காரனை பார்த்து சொல்ற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. மாயக்காரரே மாயக்காரரே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, அது இதுன்னு போட்டு அடிச்சுறாரு. ஒரே வசனத்தை மாத்திரம் சொல்லி அடுத்தது ஆன்லைன் பிரேயர்ல நாளைக்கு கண்ணி பண்றதுக்கு ட்ரை பண்றேன். If I go keep on talking, it may take another month for me to finish one chapter. நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானவன போது. இல்லைங்க, நான் இதுல என் பேரை போட்டு வாசிக்க போறேன். அகஸ்டின் ஜெபக்குமாராய், ஒருவனை கிறிஸ்தவனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறாய். அவன் கிறிஸ்துவின் மார்க்கத்திலே வந்து அமைந்த போது, இப்ப வாசிங்க. அவனை உங்களிலும் இரட்டிப்பாய், அவனை ஜெபக்குமாரிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்டு உங்களை விட்டுறேன். உங்களை இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை கெடுக்கிறதுன்னு நினைச்சிட்டேன். ஐயா, ஆண்டவர்கிட்ட வர முன்னால கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. வந்த பிறகு ரொம்ப மோசமாயிருக்கேன். முன்னால நடிக்க தெரியாது, இவன் நல்லா நடிக்க தெரியும். Is it true? Is it true? முதல்ல குடிப்பேன், நல்லா ட்ரிங்க் பண்ணுவேன், 4 பேர் பார்க்குற மாதிரி தான் ஹேய் அப்படிமே. இப்போ குடிக்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் உள்ளே அதே ஆட்டம் தான். இப்போ now I show brother sister, மறந்து போதீங்க. உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குறி. என் வாழ்க்கையை பார்த்து யாராவது, என் மாய்மாலத்தை பார்த்து யாராவது இன்னும் கெட்டு போயிருந்தாங்கன்னா, என் ஆண்டவர் என் கழுத்துல எந்திர கல்லை போட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவது எனக்கு லகுவாயிருமே. I'm not here to condemn you. I want to show you so that you can come above board, live above suspicion. உங்களை கண்டம் பண்ணி அப்படியே நொறுக்கி போடுறதுக்கு வரல. அதுக்கு இனி ஆண்டவர் எங்களுக்கு இடித்து போடுறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல, கட்டுவதற்கு தான் கொடுத்தாரு. But I want to put you in the right place where you can say boldly, yes, தேவனுக்கு முன்பாகும் மனுஷனுக்கு முன்பாகும் யோக்கியமானதை நீங்க சொல்லுங்க. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. குட்டி சாமுவேலை கொண்டு அம்மாவும் சர்ச்சில் கொண்டு விட்டா. குட்டி சாமுவேல் கர்த்தர் அறியல, பொருத்தனை பண்ணிட்டேன்ப்பா போ.
அங்கு இருந்த ஓப்பனியும் பெனகாசும் உமனைசர்ஸ், looters. That was an environment. Samuel was growing. அப்படிப்பட்ட என்வாயரன்மெண்ட்லாம் வளர்றான். சபைக்கு வர்ற ஒரு ஸ்திரீயும் விட மாட்டாங்க. காணிக்க கொண்டு வந்தா வலுக்க டைமை பிடிச்சிக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் சாமுவேலோட இறுதி டெஸ்டிமனி, இட்ஸ் a powerful testimony. Hey, the king is here and you whole Israelites, you are here. நான் உங்ககிட்ட யாராடைய எருதாயிலையும் இதையான் இச்சித்தேனா? Come on, tell me. I served my God with all honesty. Simple. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னதான் நிற்கும் போது உத்தமமும் உண்மையுள்ளவன் வா பிதாவின் சந்தோஷத்தில். That's what God is going to ask. உத்தமன் உண்மையுள்ளவன் வா. நாளைக்கு ஆகிலும் நான் ஹார்மோனியை குறித்து பேச விரும்புகிறேன். Today my time is over. I want to take you through this. நல்ல கவனிங்க. இந்த புஸ்தகம் முடியும் போது 2வது வருகையோடு முடியுது. இந்த அதிகாரம் முடியும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிறத பற்றி முடியுது. அதுக்கு முன்னால் இது முக்கியம். இயேசு வரப்போறாரு. Any time Jesus may appear. Any time. But I must be honest. I must live in harmony. I must live in holiness. அதில் வெறும் ஆனஸ்டி மட்டும் இல்லை, அதிகமாக பெருகலாக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். பாஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முன்னதாக அல்லது ஆஃபரிங்க்கு ஆயத்தப்படுத்தும் முன்னதாக ஒரே ஒரு நிமிஷம். நான் முதல்ல பாடின அந்த பாடலை, ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கு தந்தேன், அதை பாடலாமா? பலிபீடத்தில் நினைவுபடுத்த ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கழுநீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கழுநீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினே கண்டு விரைந்தோடி வந்தேன்.